வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு வீடியோ. ஒரு அடாப்டர் 12 வோல்ட் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான அடாப்டர். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியினுடைய பேட்டரி. இந்த பேட்டரி பெரும்பாலும் நிறைய நம்ம யூபிஎஸ்சில் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோம். பொதுவாக ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட் கம்பல்சரி இருக்கணும். அப்போது என்ன பண்ண முடியும்? நம்மளால் இன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதாவது டிசியை ஏசியாக பண்ண முடியும். ஓகே, ஒரு மொமெண்ட்ரலி யூஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி டிசி பேஸ்டு ஒரு அயன் இருக்குது, சால்ட்ரிங் அயன் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி. நாம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? நம்ம சர்வீஸ் இன்டரப்ஷன் எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பவர் சப்ளை கண்டிப்பாக வேணும். சால்ட்ரிங் அயன் எந்த நேரத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வேணும். அதுக்குண்டான ஒரு யூனிட் இன்வெர்ட்டர் சர்க்யூட் இருக்குது. சால்ட்ரிங் அயன் மட்டும் ஹீட் பண்ணுற மாதிரி நம்ம வெவ்வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இருக்குது. அது கூடிய விரைவில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ ரெடிமேடாக இந்த சார்ஜர் இருக்குது, அவைலபிள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இந்த பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். பொதுவாக பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வோல்ட் வேணும் அப்படின்னா 14.5 வோல்ட் வேணும், அல்லது 13.8 வோல்ட் வேணும். இதனுடைய டெலிவரி கரண்ட் ரேட்டிங் 1 ஆம்பியர்லேருந்து 1.5 ஆம்பியர் இருக்கும். ஓகே, இது ரெடிமேடாக இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். இந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, இதுதான் என்னுடைய இருக்கக்கூடிய ஒரு போர்டு, சர்க்யூட் போர்டு. இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த போர்டு நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதில் ஏசி மெயின்ஸ் கார்டு தனியாக இருக்குது. இதில் இருக்குது, கூடவே பேட்ரி கிளிப்போடு இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? பேட்ரி கிளிப்பில் அப்படியே ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம் அந்த டேக்கில். ஓகே, இது ஒரு எஸ்எம்பிஎஸ், மினி எஸ்எம்பிஎஸ். இதில் ஒரு வைப்பர் ஐசி பேக் சைடில் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன், ஏற்கனவே கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஐசி பற்றி டீட்டெயில்ஸ் பாருங்கள். இது ஏற்கனவே இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வைப்பர் ஐசி யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ரி சார்ஜிங் சர்க்யூட்டுக்குன்னு. ஒன் மோர் சர்க்யூட் வித் ரெகுலேட்டரோட 2 சர்க்யூட் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோ இதை பாருங்கள். ஓகேங்களா? இது என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இருக்குது. பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆனோடனே உடனே இண்டிகேட்டர் லைட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேங்களா? இதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் 300 ருபீஸ் வருது. இது காஸ்ட் 300 ருபீஸ் வருது. தேவைப்படுறவங்க கால் பண்ணலாம். ஓகே, thank you for watching this video.